தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வலுவான கட்டமைப்புள்ள அரசு வருவாய் மாவட்டம் 38 மாவட்டங்களிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் முறையாக உறுப்பினரை சேர்த்து கட்சியை நாங்கள் பலப்படுத்தி இருக்கிறோம். கட்சி இந்த 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நாங்கள் அங்க வைக்கிற கூட்டணி தலைமையான திமுகவிடம் கூடுதல் இடங்களை கேட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலை சந்திக்கும். மறுக்க மாட்டாங்க, ஏற்கனவே எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப கூடுதல் இடம் தான் கேட்போம். கூடுதல் இடம் கண்டிப்பா அது சொல்ல முடியாது. கூடுதல் இடம் கேட்போம். இந்த பண்ருட்டி தொகுதிக்கான அடிப்படை தேவைகள் கட்டமைப்புகள் அத்தனையுமே செஞ்சுட்டேன். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல பண்ருட்டி தொகுதியில திட்டப்பணிகளை செய்திருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யாத சில தொகுதிகள் அல்லது தமிழ்நாட்டில் வேற சில தொகுதிகளை தேர்வு செய்து என்னுடைய வாதத்திறமையின் மூலமாக அந்த தொகுதி மக்களுக்கு நல்லதை செஞ்சு அந்த தொகுதியில் என் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு தொகுதியை தேர்வு செய்யணும் அப்படின்னு என் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்னை வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்ப இவங்க ஒருத்தவங்க பூனகரில போட்டிடணும்ன்றாங்க, ஒருத்தவங்க விருத்தாயத்துல போட்டிடணும்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க சிதம்பரத்துல போட்டிடணும்ன்றாங்க. அதனால கடலூர்ல சொல்றாங்க, நெய்வேலியில சொல்றாங்க. அதனால கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு கூட்டணி கட்சிகள் எங்க இடங்களை ஒதுக்கி தருவாங்களோ அப்போது போட்டியிடுவதை குறித்து நான் முடிவெடுத்து கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு முடிவெடுத்து அதனூடாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறேன். இப்போது மாவட்ட கவுன்சிலர் தயாநிதி நேரடியா தன்னுடைய முகநூல் பேஜ்ல லைவ் போட்டு மதுவுக்கு எதிராக போராடி அந்த கடையை அடிச்சு உடைச்சி குண்டாசு வாங்கியிருக்கோம். கடலூர்ல அது மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டம் பண்ணி பல வழக்குகளை சந்தித்து இருக்கிறோம். அதனால இப்போது ஜனநாயக போராட்டங்களை எடுத்து வரோம். சட்டமன்றத்தில் எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்தி பூரண மதுவிலக்கு அமுல்படுத்தணும். எல்லா குற்றங்களுக்கும் தாய்மொழியாக இருப்பது போதை. அதனால மதுபான கடைகளை மூடணும். கஞ்சா விற்கிறது, அபின் விற்கிறது, ஹெராயின் விற்கிறது, இந்த சாக்லேட் விற்கிறது, போதை வாசிகள் முழுவதுமா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்ச பதவியை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கேன். கரூர் சம்பவம் 41 உயிரை பலி கொடுத்து மிகப்பெரிய துக்கத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு இந்த தெற்கு மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன். அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை தமிழக அரசு தந்திருக்காங்க. தீர்ப்பு வரட்டும், கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது நம்ம எந்த கமெண்ட்ஸும் செய்யக்கூடாது. ஏற்கனவே தொடர்ந்து 10 நாளா இதை குறித்து நிறைய நான் பேசிட்டேன். நீங்க எடுத்து அனுப்பினாலும் உங்க பத்திரிகை தலைமை வெளியிட மாட்டாங்க. விஜய் மட்டும் நான் தாக்குதல் கொடுத்து பேசல, ரஜினிகாந்த் அரசியல் வருவதில் பேசியிருக்கிறேன். சினிமாக்காரர்கள் அரசு 45 ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் பொது வாழ்வு. தமிழ்நாடு விடுதலை படையில் தொடங்கி தமிழீழ விடுதலை ஆதரவு போராட்ட களத்தில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை செய்கின்ற வேல்முருகன் இன்னைக்கு நேற்று பேசல, 14 வயசு 15 வயசு 17 வயசுல பேசின வீடியோக்கெல்லாம் இருக்கு. அதை என்ன பத்திரிகை நண்பர்களுக்கு அனுப்புறோம், உங்க தொலைக்காட்சியில் வெளியிடுங்க. அது தேர்தலுக்கு பிறகுதான் நம்ம கணிக்க முடியும். இப்ப நம்ம அவருக்கு வளர்ச்சி இருக்கு வளர்ச்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் தேர்தலை சந்தித்த பிறகு மக்களுடைய வாக்குகள் அவருக்கு பெறுகின்ற அந்த விகிதாச்சார அடிப்படையில் தான் நம் செல்வாக்கை கணிக்க முடியும். தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்போதும் எப்ப வேண்டுமானாலும் தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு கட்சியை தயார்படுத்துகிற பணியை தான் நான் இப்போதைக்கு செய்துட்டு வரேன். அதனாலதான் இப்ப 200 தொகுதியில தொகுதி தலைவர் செயலாளர், பொருளாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் எல்லா பொறுப்பும் நியமிச்சுட்டு வரோம். தயாரா இருக்கிறோம். நாங்க குறிஞ்சிப்பாடி மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சருடைய சொந்த தொகுதியில் அதை எப்படி நமக்கு தருவார்? அது அவருடைய அப்பா மகனுக்குரிய பிரச்சனை. அதில் நான் கருத்து எப்போதுமே சொல்வதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.